அதாவது பள்ளிவாசல்ல ஜமாத்து முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு ஒருத்தர் லேட்டா வர்றாரு. இந்த லேட்டா வர்றவருக்கு வந்து ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னு, அந்த லேட்டா வந்திருக்கிறாரு, இவர் மட்டும் தனியா தொழுதாருன்னு சொன்னா ஒண்ணுக்கு ஒரு நன்மை தான் கிடைக்கும். இவர் ஜமாத்துல சேர்ந்திருந்தாருன்னு சொன்னா, அது இந்த வாசனையில அந்த கருத்து வாசத்தை கொஞ்சம் சொல்றான், இவர் ஜமாத்துல சேர்ந்திருந்தாருன்னு சொன்னா இவருக்கு 27 கிடைச்சிரும். இப்ப அவருக்கு கிடைக்கல. அதனால நீங்க யாராவது இவரோட சேர்ந்து தொழுகிறீங்களா? ஏற்கனவே தொழுதவங்க நீங்களே அவர் சேர்ந்தீங்கன்னு சொன்னா நீங்க அவருக்கு தர்மம் செஞ்ச மாதிரி ஆயிரும். அவர் மட்டும் தொழுதா ஒரு நன்மை, நீங்க அவரோட சேர்ந்து ஜமாத் ஆகிட்டீங்கன்னு சொன்னா 27 நன்மை கிடைச்சு போயிடுது. இதை உங்களில் யாராவது செய்கிறீர்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கும் பொழுது அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் போய் சேர்ந்து தொழுகிறார். அப்ப என்ன விளங்குறோம்னு கேட்டா, நம்ம தொழுது முடிச்சுட்டா கூட இன்னொருவருக்கு ஜமாத் நன்மை கிடைப்பதற்காக வேண்டி அவரோட சேர்ந்து நம்ம இன்னொருக்கா தொழுலாம். அது நபில் ஆகிக்கும். அவருக்கு கடமையாக நம்ம தான் தொழுது முடிச்சிட்டோமே முதல்லையே, நமக்கு வந்து கூடுதல் நன்மையா தரக்கூடிய நபிலா உபரி வணக்கமாக மாறிக்கணும். இப்படி ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்ட அடிப்படையில தான் இவர் கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, மகரிப்ல வந்து சேர்றாரு. சேரும் போது அவர் ஒரு ரக்காத்தை முடிச்சுட்டு என்ன செய்யறாரு, அவர்